நான் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தோட ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளர், மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் அமல் உன்னிகிருஷ்ணன். ஈரோடு மாவட்டத்தில் உயர்கல்வி சேர்க்கையை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக கடந்த 2012ஆம் ஆண்டு தமிழக முதல்வர் அவர்களால் சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழே பாரதியார் பல்கலைக்கழகத்துடைய விரிவாக்க மையம் ஈரோட்டில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்சிருந்தாங்க. இது மூலமா ஏழை எளிய மாணவர்கள் நிறைய பேர் உயர்கல்விக்கும், நிறைய பேர் பணிக்கும், அரசு பணிக்கும் போயிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட இந்த மையத்தை மாணவர் சேர்க்கை குறைவாக இருக்கிறது, இங்கு மாணவர்களுக்கு உயர்கல்வி அப்படிங்கிறது போதிய அளவில் இல்லைன்னு சொல்லி பல்கலைக்கழக நிர்வாகம் இந்த ஆண்டுடன் இங்க இருக்கக்கூடிய மாணவர் சேர்க்கையை நிறுத்தி இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மையத்தை மூடுவிழா செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. இப்படி இந்த பல்கலைக்கழக மையம் மூடப்படும் பட்சத்தில் எதிர்காலத்தில் இந்த மாவட்டத்தில் அமைக்கப்பட இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது பறிபோகும். மாணவர்கள் 100-150 கிலோமீட்டர் கடந்து போய் தான் பல்கலைக்கழகத்தில் அவர்களுக்கு தேவையான படிப்பை பயணக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஏழை எளிய மாணவர்களுடைய வாழ்க்கையில மிக பெரும் பாதிப்பை இது ஏற்படுத்தும். ஈரோடு மாவட்டம் மட்டும் இல்லாம சேலம், நாமக்கல், திருப்பூர் மாதிரி இருக்கக்கூடிய அண்டை மாவட்ட மாணவர்களும் இங்கு வந்து படித்து பயன்பெறுகிறார்கள். இதை மூடப்படும் பட்சத்தில் மிக பெரும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில் பாதிப்பு ஏற்படும். தனியார் கல்லூரிகளுக்கு கட்டண கொள்கைக்கு ஈடுபடும் அளவிற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரடியாக இது இருக்கும். ஏனென்றால் மாணவர்கள் இங்க வந்து 19,000 20,000 வரையும் மத்திய மாநில அரசுகளுடைய காப்பீடு மத்திய மாநில அரசுகளோட கல்வி திட்டங்களுக்கு கீழே இங்க நிறைய விடயங்களை நாங்க பயன்பட்டு வரோம். அந்த பயன்பட்டு வர விடயங்கள்லாம் தனியார் கல்லூரிக்கு நாங்க போயிட்டோம் அப்படின்னோம்னா ஆண்டுக்கு லட்சக்கணக்கில் நாங்க கொடுத்து முதுகலை வணிக வேளாண்மை, முதுகலை கணினி அடிப்படையில் மாதிரி நிறைய படிப்புகளை நாங்க பணம் கொடுத்து படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இது மாணவர்களை வந்து இந்த பகுதியிலிருந்து உயர்கல்வி கற்க வேண்டும் எந்த நோக்கத்திற்காக இந்த மையம் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்துக்கு இல்லாம இது ஒரு லாப நோக்கத்திற்காக அமைக்கப்பட்ட அமைப்பு போல பல்கலைக்கழகம் செயல்பட்டு வராங்க. இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இன்னைக்கு அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தின் சார்பில் நாங்க எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து மாணவர்கள் சார்பிலும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு இந்த கடிதத்தை வந்து வழங்குறோம். இந்த மையத்தில் படிக்கிறது மூலமா பாரதியார் பல்கலைக்கழக முதுகலை பட்ட மேற்படிப்பு விரிவாக்க மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு நிர்ணயித்த கட்டணங்கள்ல தான் நாங்கள் படிச்சுட்டு இருக்கிறோம். மற்ற மையங்கள், மற்ற கல்லூரிகளுக்கு செல்லும் பட்சத்துல பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய தரமான கல்வியை மாணவர்கள் இழக்க நேரிடும். இங்கு சலுகை விலையில் கிடைக்கக்கூடிய இடஒதுக்கீட்டின் கீழ் கிடைக்கக்கூடிய கல்வி அப்படிங்கிறது பறிபோய்விடும். தனியார் கட்டண கொள்கைக்கு தான் இது வழிவிடும் அப்படிங்கிறத நாங்க இங்க வருத்தமா பதிவு செய்துக்கிறோம். நிறைய மாணவர்கள் பள்ளி ஆசிரியர்களா, கல்லூரி பேராசிரியர்களா, தொழில் முனைவர்களா இங்க வந்து நிறைய பேர் இங்கிருந்து சாதித்த மாணவர்கள் இருக்கிறாங்க. எதிர்காலத்துல ஏழை எளிய மாணவர்கள் உயர்கல்வி கற்கணும் அப்படிங்கிற இந்த மாவட்டத்துடைய கனவு அப்படிங்கிறது காணல் நீரா மாறி போயிடும். மையம் நீக்கப்படுவதற்கான அறிவிப்பு சரியா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பல்கலைக்கழகத்துடைய பதிவாளர் கிட்ட இருந்து இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நிறுத்தி வைக்கும்படி இந்த பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய விரிவாக்க மையத்துடைய இயக்குனர் அவர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. அந்த கடிதம் என்ன சொல்றாங்கன்னா, போதிய அளவு மாணவர் சேர்க்கை இங்க இல்ல, இந்த மாணவர்களை வந்து நீங்க இந்த ஆண்டு நீங்க சேர்க்கை நடத்த வேண்டாம் அப்படிங்கிறது தான் குறிக்கோளா வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து பல்கலைக்கழக நிர்வாகத்தின் மூலம் இந்த மையத்திற்கு அச்சுறுத்தல்கள் இருந்துகிட்டே இருக்கு. இங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அச்சுறுத்தல்கள் இருந்துகிட்டே இருக்கு. எதிர்காலத்துல பல்கலைக்கழகம் உருவாகணும் அப்படின்னா பிஜி எக்ஸ்டென்ஷன் சென்டர் தான் எதிர்காலத்தில் பல்கலைக்கழகமா மாறும். சென்னை பல்கலைக்கழகத்துடைய விரிவாக்க மையமாக கோவையில் ஒரு தனியார் கல்லூரியில இருந்த பாரதியார் பல்கலைக்கழகம் தான் பின்னாட்கள்ல தமிழகத்தினுடைய மிகப்பெரும் பல்கலைக்கழகமா உருவானது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்படி ஒரு கட்டமைப்பு இந்த மையத்திற்கும், இந்த பாரதியார் பல்கலைக்கழக விரிவாக்க மையத்திற்கும் இருக்கு அப்படிங்கிறத நாங்க தெரிவிக்கிறோம். இது மூடப்படும் பட்சத்தில் மாணவர்களுக்கு மிகப்பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த மையம் இதே ஈரோடு மாவட்டத்தில் செயல்பட வேண்டும். இந்த மையம் செயல்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும். இந்த மையத்தின் மூலம் ஏழை எளிய மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாது. இந்த மையம் மூலமா இருந்து இங்க செயல்பட்டாதான் மாணவர்களுக்கு தேவையான உயர்கல்வியும் சரியான விலையில், அரசு நிர்ணயித்த கட்டண விலையில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம்.